திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இணைப்பு சாலை அமைவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பல்லடம் வழியாக செல்லும் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கனரக வாகனங்கள் அதிகம் செல்லும் சாலையாக உள்ளதால் புறவழிச்சாலை அமைக்க வேண்டுமென கோரிக்கை இருந்து வருகிறது. இந்த நிலையில் செட்டிப்பாளையம் சாலையிலிருந்து தாராபுரம் சாலையை இணைக்கும் புதிய சாலை அமைக்கும் திட்டத்துக்கு ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அவசரமாக அளவீட்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விவசாயிகள் 40 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்தனர். இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விவசாயம், தென்னை மரங்கள், கிணறுகள் மற்றும் ஆழ்துணை கிணறுகள் எல்லாமே அதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க விவசாயிகள். அதே மாதிரி ஒரு வீட்டிலேருந்து ஒரு குடோன்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இந்த வழி வருது. அதில் வழி வரும்போது பார்த்திங்கன்னா வண்டி லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்கு ஒரு குடோன் முன்னாடியே வண்டி ரோடு வரங்காட்டிக்கு அதில் லோடிங் அன்லோடிங் ஏற்படுறதுக்கெல்லாம் நிறையா சிரமங்கள் எங்களுக்கெல்லாம் இருக்குது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே கிருஷ்ணாபுரம் வஞ்சிபுரம் பகுதியில் உயர் மின் கோபுரம் அமைக்கும் பணிகளை விவசாயிகள் தடுத்து நிறுத்தினர். பூலாவாடி முதல் கேத்தனூர் வரை அமைக்கப்பட உள்ள 350 கிலோவாட் உயர் மின்னழுத்த கோபுர வழித்தடத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காமல் பணிகளை அனுமதிக்க மாட்டோம் என விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு மேல் இப்பகுதியில் அமைக்கப்பட்ட 10 கிலோவாட் மின் கோபுரத்தில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த டவர் போட்டாங்க. அப்போ எந்த விவசாயிக்கும் எந்த இழப்பீடும் கொடுக்காமையே இந்த டவர் போட்டாங்க. அதனால் இந்த நிலத்தோட மதிப்பு எந்த இதுக்கும் இல்லாமல் நிலத்தோட மதிப்பு குறைஞ்சிடுச்சு. இன்னும் அந்த இழப்பீடே எங்களுக்கு கொடுத்து முடிக்கல. அந்த இழப்பீடும் இந்த புதிய இதனால் இன்னும் எங்களுக்கு பாதிப்பு இன்னும் மிக கடுமையாக இருக்கும். அதனால் எல்லா மொத்த இழப்பீட்டையும் சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் இல்லைன்னா எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அந்த கோரிக்கையை இன்றைக்கி முன் வச்சு விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தை இப்போதைக்கு தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இதுக்கு உரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும்னு விவசாயிகள் சார்பாக கோரிக்கை விடுக்கிறேன்.